ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? திஸ் இஸ் பட்டா மம்மி டெவலப்மெண்ட் சேனல். நம்ம இருக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்கிற வேலையோட டன் தட்டி நம்ம ஸ்ட்ரைட்டாக நம்ம கண்டென்ட்குள்ளே போகலாம். இன்றைக்கான கண்டென்ட் வந்து என்னென்னா, எல்பிஜி கேஸ் ரிலேட்டடாக வந்து நம்ம பேச போகிறோம். தட் இஸ் லிக்விட் பியூரிஃபைட் கேஸ். ஸோ இதுக்கான கண்டென்ட் வந்து என்னென்னா, இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் வந்து மக்களோட சாமானிய மக்கள் வந்து ப்ரைஸ் டேக்னால் ரொம்ப அவஸ்தப்படுறாங்க. முக்கியமாக சொல்ல போனால் சராசரி ஒரு 1200 வந்து ப்ரைஸ் டேக் போட்டு இப்போ வரைக்கும் மிடில் கிளாஸ் பீப்புள் மெயினாக ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதே மாதிரி சிலிண்டர் தட்டுப்பாட்டும் மெயினாக வருது. ஸோ அதனால் என்னென்ன ரீசன்ஸ் நம்ம என்ன சொல்ல போகிறேன், முக்கியமாக சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்கிற பெல் ஐக்கானை டன் தட்டிட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக கண்டென்ட்குள்ளே போகிறோம். இது ரொம்ப சீரியஸான டாபிக். ஸோ மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ மெயினாக வந்து என்னென்னா, ஒவ்வொரு வீட்லேயும் வந்து அன்றாட பயன்பாட்டுகள் மெயினாக வந்து ஒரு அத்தியாவசிய பொருட்கள் வந்து என்னென்னா எல்பிஜி சிலிண்டர். ஆனால் வந்து கடந்த சில ஆண்டுகளாக வந்து இந்த விலை வந்து நம்ம குடும்ப பட்ஜெட்டில் வந்து பெருசாக வந்து பாதிப்பு ஏற்படுத்துது. உதாரணத்துக்கு 2026 தொடக்கத்தில் வந்து நம்ம ஏன் ஒரு சிலிண்டருக்கு 1200 மேலே செலுத்துகிறோன்னு மெயினாக நம்ம யோசிச்சுருக்கோமா? தெரியாது. ஏன் யோசிக்க வேண்டிய டைமில் நம்ம யோசிக்காமல் விட்டது பெரிய பிக்கஸ்ட் மிஸ்டேக். இதற்கு பின்னால் என்ன சர்வதேச அரசியல் என்ன சொல்கிறாங்கன்னா, சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் மெயினாக வந்து இம்பேக்ட் மெயினாக க்ரியேட் ஆகுது. சப்ளை செயின் வந்து விநியோகம் சங்கிலி ரகசியங்கள் வந்து என்னோடய பேசிஸ் ஆஃப் அனலிஸ்ட் ரிலேட்டடாக வந்து மெயினாக நான் சொல்ல போகிறேன். சில டேட்டாஸ்லாம் நான் மெயினாக ஒவ்வொன்றும் வந்து நான் மெயினாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதே மாதிரி வந்து நிறையா வந்து இப்போ இருக்கிற சிலிண்டர் பேஸ்ட் க்ரைட்டீரியா வந்து ரொம்ப அதிகமாகவும் இருக்குது. முதல்ல வந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, இம்போர்ட் பார்ட்டி ப்ரைஸ், அதாவது வந்து ஐபிபி மெயினாக சொல்கிறாங்க. இந்த இந்தியாவில் வந்து தன்னோட தேவையில் வந்து 60% வந்து அதிகமாக எல்பிஜி கேஸ் மெயினாக வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. அண்ட் முக்கியமாக வந்து சவுதி அரேபியா அண்ட் கத்தாரில் வந்து மெயினாக வந்து எல்பிஜி மெயினாக வாங்குறாங்க. ஸோ இப்போமா சொல்லணும்னா 60% தட் இஸ் சவுதி அரேபியா அண்ட் கத்தார் கிட்டே தான் மெயினாக வந்து அவங்க எல்பிஜி கேஸ் மெயினாக வாங்குறாங்க. அண்டு இன்னொன்று என்னென்னா, சர்வதேசத்தில் வந்து சவுதி அரேபியா கிட்ட தான் வந்து நம்மளுடைய என்ன ரேட்டு தீர்மானிக்கிறாங்களோ அந்த ரேட்டு தான் வந்து இதில் எக்ஸ்போர்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சவுதி அரேபியா வந்து ஒரு ரேட் சொல்கிறாங்கன்னா அந்த பர்டிகுலர் ரேட் வந்து இந்தியா கிட்ட மெயினாக பாஸ் ஆகும். ஆனால் இந்தியாவில் வந்து ஒரு ஃபைனல் ப்ரைஸ் டேக் என்ன இஷ்யூ பண்ணுறாங்களோ அதுதான் வந்து கன்சிடர் வந்து நம்ம எல்பிஜி வந்து இது பண்ணுறோம். உதாரணம் சொல்ல போனால் லைக் இந்த புக்கிங்லேயே நம்ம மெயினாக பார்த்துருக்கோம். ஒரு காலத்தில் வந்து ஒரு 600 700 இந்த சிலிண்டர் ப்ரைஸ் வந்து திடீர்னு வந்து 1200 போகுதுன்னா எதனாலும் நம்ம மெயினாக யோசிக்கிற வேண்டிய என்ன விஷயம்னா, தட் இஸ் இன்ஃப்ளேஷன். திரும்ப சொல்கிறேன், இன்ஃப்ளேஷன் எதனாலன்ட்டு இப்போ ஒன்று சொல்கிறேன். இதில் என்னென்னா, இதோட மற்றோட முக்கிய காரணிகள் வந்து இந்தியா ரூபாயினுடைய மதிப்பு. இதில் இந்தியாவோட ரூபீஸோட மதிப்பு என்னென்னா, நம்ம எரிவாயு டாலரை வந்து மெயினாக நம்ம வாங்குகிறோம். ஆனால் 2024 வந்து ஒரு டாலர் வந்து 83 ருபீஸ் இருந்தது. ஆனால் 2026 வந்து மேலே இன்னும் அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு. சொல்லப்போனால் இன்றைய நாணய மதிப்பு கரன்சி காரணமாகவே எரிபொருளோட விளைவு வந்து ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எரிபொருள் விலை மாறாமல் இருந்தாலும் இந்தியாவுடைய அது அதிகமாக சுமையாக வந்து நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஏன்னா எரிபொருள் வந்து விலை ஏற நம்மளுக்கு சுமை வந்து ரொம்ப அதிகமாக இதுவாகுது. ப்ளஸ் விலையால் நம்மளுக்கு இறக்குமதி செய்யும் ஒவ்வொரு மெட்ரிக் டன் எரிவாயுவில் கூடுதல் வந்து போக்குவரி செலவை செலுத்திக்கிறோம். முக்கியமாக என்னென்னா, இன்கம் டேக்ஸ் மெயினாக வந்து நம்ம அதிகமாக பே பண்ணுறோம். ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம மெயினாக வாங்குகிறோன்னா அந்த பொருள் வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் மெயினாக கிராட்டிஃபை பண்ணுறாங்க. நம்ம ஒரு ப்ராடக்ட் வந்து இம்போர்ட் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம மெயினாக டேக்ஸ் பே பண்ணுறதுனாலே இந்த எல்பிஜி கேஸோடைய ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான மெயின் வேலிட் ரீசன். இன்னொரு என்னென்னா, நம்ம ஏன் திடீர்னு வந்து போக்குவரத்து வந்து அதிகமாக வந்து நம்ம ஏன் செலவு செய்கிறோம் நம்ம என்னைக்காவது நம்ம யோசிச்சிருக்கோமா? ஏன்னா 2025 அண்ட் 2026 வந்து சர்வதேச கடல் வழித்தடங்களில் நிலவும் பதற்ற சூழல், தட் இஸ் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் வந்து முக்கியமான ரீசன் லைக் என்ன சொல்கிறது, இப்போ நடக்கிற இந்த வேர்ல்டு வார் இல்லை தட் இஸ் ஈரான் வெர்சஸ் யூஎஸ் இஸ்ரேல். அந்த வார்னால் பெருசாக வந்து பாதிப்பு ஏற்படுத்து இது முக்கியமான காரணம். அண்ட் இன்னொன்று என்னென்னா, செங்கடல் வழியாக வர வேண்டிய கப்பல்கள் இப்போது ஆப்பிரிக்கா சுற்றி வருகின்றன. ரெட் சி ரிலேட்டடாக வர வேண்டிய ப்ராடக்ட்ஸ் வந்து மெயினாக வந்து ஆப்ரிக்காவில் சுற்றி வந்து இதுக்கே வந்து 12 நாள்லேருந்து 15 நாள் ஆகும் மெயினாக வந்து இந்த சோர்சஸ் வந்து மெயினாக சொல்கிறாங்க. அண்ட் இன்னொன்று என்னென்னா, ஒரு கப்பல் கடலில் கூடுதல் நாட்கள் பயணம் செய்யும்போது அதற்கான எரிபொருள் செலவு, ஊழியர் ஊதியம் மற்றும் காப்பீடு ஆகியவற்றை பல மடங்கு உயர்கிறது. இதனால் வந்து யார் பாதிக்கப்படுறாங்கன்னா, எம்ப்ளாயீஸ் தான் மெயினாக பாதிக்கப்படுறாங்க.
அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து என்னென்னா, நிறைய பேரோட உழைப்பு வந்து மெயினாக சுரண்டப்படுது. ஏன் சுரண்டப்படுது? ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அத்தியாவசியமான ஃபுட், கிளாத் அண்ட் ஷெல்டர் போதுமானது இல்லாதனால நிறைய பேருக்கு வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது இப்போ இருக்கிற சினாரியோ. அண்ட் இன்னொரு லாஜிஸ்டிக்ஸ் மெயினாக நான் வந்து கன்சிடர் பண்ணேன்னா, இது மெயினாக வந்து லாஜிஸ்டிக்ஸ் காஸ்ட்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு எப்படின்னா, கூடுதல் செலவுகள் அனைத்து இறுதி நுகர்வேனான உங்கள் தலைப்பீடுகள் விடுகிறது. இதனால் இந்தியாவில் உள்ள பிளாட்டிங் பேன்ஸ் என்பதை சிலிண்டர் நிரப்பும் நிலையங்கள் இருந்து உங்கள் வீடு வரை வரும் லாஸ்ட் மைல் டெலிவரின்னு மெயினாக சொல்லுவாங்க. அது செலவுகள் கடந்த 2 ஆண்டுகளாக 15% உயர்ந்துள்ளது. மக்களே, திரும்பவும் சொல்கிறேன், 2 வருஷத்தில் இந்தியாவிலேயே சிலிண்டரோட ரேட் வந்து 15% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டியூ டு தட்டுப்பாட்டால் 15% மெயினாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு மெயினாக சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து என்னென்னா, அரசாங்கத்தின் கொள்கைகள். இப்போ அரசாங்கத்தோடைய கொள்கை வந்து மெயினாக நம்ம ஒன்று நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அடுத்ததாக வந்து சப்சிடி. இந்த சப்சிடியில் வந்து ஒரு காலத்தில் சிலிண்டருடைய விலை வந்து 300 ரூபாயிலேருந்து 400 ரூபாய் இருந்த மானியம் வந்து வழங்கப்பட்டது. ஆனால் தற்போது இந்த 2026 வந்து அறிவியல் படி அரசாங்கம் வந்து டார்கெட்டட் சப்சிடி மெயினாக சொல்கிறாங்க. ஒரு உதாரணம் சொல்லப்போனால் இது மெயினாக வந்து தீவிரப்படுத்தியிருக்காங்க. அதாவது உஜ்வாலா திட்டத்தின் கீழ் உள்ள ஏழை மக்களுக்கு மட்டுமே நேரடி மானியம் வழங்கப்படுகிறது. நம்ம மாதிரி இருக்கிற சாதாரண ஏழை மக்களுக்கு வந்து தான் வந்து உஜ்வாலா திட்டத்தை மெயினாக வந்து இந்த சிலிண்டர் வந்து மெயினாக டேரெக்டாக இம்ப்ளை பண்ணுறாங்க. அதே மாதிரி நடுத்தர மக்கள் மானியம் இல்லை என்று கன்சிடர் பண்ணுறோம்ல, மிடில் கிளாஸ் பீப்புள் ஏன் இல்லைன்னு நம்ம கன்சிடர் பண்ணுறோம்ல, இதுக்கு ஏன் காரணம்னா ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் சந்திக்கும் நஷ்டம். எதுக்குன்னா, சர்வதேச விலை வந்து உயரும்போது இந்தியாவில் நிறுவனங்கள் வந்து உடனடியாக என்ன பண்ணுறாங்கன்னா, விலை உயர்த்த முடியாமல் நஷ்டம் வந்து மெயினாக வந்து சந்திக்கிறாங்க. அந்த நடவடிக்கை எடுக்கவே விலை வந்து குறையும் காரணத்தினால இந்தியாவில் விலை உடனடியாக குறைக்கப்படவில்லை. முக்கியமாக வந்து மற்ற மாநில அரசுகள் வந்து விஐடி வரின்னு நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான், நான் சொல்லணும்னு எனக்கு அவசியம் இல்லை, ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும். விஐடி வரி மற்றும் மத்திய அரசின் வரிகள் சிலிண்டர் விலை 15 முதல் 18% அதிகரிக்கப்பட்டுள்ளது. இப்போ இருக்கிற எல்பிஜி சோர்சஸ் ரிலேட்டடாக வந்த லேட்டஸ்ட் அப்டேட்ஸ். இன்னொன்று முக்கியமானதுன்னா, எதிர்காலம் வந்து நம்ம எப்படி இருக்க போது நான் ஃப்யூச்சர் ப்ரெடிக்ஷன் வந்து நான் மெயினாக வசனமாக சொல்ல விரும்பல. பட் ஒரு லாஜிஸ்டிக் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்டாக நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, இனிவரும் காலங்களில் விலை குறையுமா தெரியலை. ஒரு அனாலிஸ்டிக் கணக்கப்படி ஒரு அனாலிஸ்டிக் ஸ்டூடெண்ட்டாக என்னோடய ப்ரெடிக்ஷன் வைஸ் என்னென்னா, இந்தியா உள்நாட்டு உற்பத்தி டொமஸ்டிக் ப்ரொடக்ஷன் 20% வரை உயர்த்த திட்டமிட்டுள்ளது. மேலும் பைப்டு நேச்சுரல் கேஸ் இணைப்புகள் நகரங்கள் அதிகப்பட்டு வருகின்றன. சிலிண்டர் விலை 20% விலை குறைவானது. பிஎன்ஜி சிலிண்டர் வந்து 20% விலை குறைவானது. எனவே நீண்ட நாட்கள் அடிப்படையில் நம் மின்சார அடுப்புகள், அதாவது இண்டக்ஷன் அல்லது பிஎன்ஜி மாறுவதே புத்திசாலித்தனம். 2026 இறுதியில் புதிய சுத்திகரிப்பு நிலையங்கள் ரிஃபைனர் செயல்படுவதை வரும்போது விநியோக செலவுகள் குறைந்து சிலிண்டர் விலை 100 முதல் 150 ரூபாய் வரை வர வாய்ப்புள்ளது. மக்களே, இது மெயினாக தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க, குறைச்சிக்கோங்க. என்னுடைய முக்கியமான முடிவுரை என்னன்னா, சுருக்கமாக சொல்லப்போனால் எல்பிஜி விலை உயர்வு என்பது உலகளவில் சிக்கல். ஆனால் விழிப்புணர்வு நூறுக்கணக்கான நம் இதற்கு தரவுகளை புரிந்து கொள்வது மிக மிக அவசியம். இதற்கு பதிவு உங்களுடைய பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இதற்காக தரவுகள் குறித்து உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள். அடுத்த வீடியோவில் மற்றும் பொருளாதார ஆய்வுகளை உங்களுடன் சந்திக்கிறேன். முக்கியமான ஒரு கேள்வி கேட்க விரும்புவது என்னன்னா, இப்போ இருக்கிற சினாரியோ வந்து நிறைய மீன்ஸ் வந்து நம்ம பார்க்குறோம். எல்பிஜி சிலிண்டர் வந்து இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகும், மெயினாக நம்ம சோர்சஸ் வந்து பார்க்குறோம். ஆனால் மக்களுடைய நிலைமை என்ன போகுதுன்னு தெரியல. அதே மாதிரி ஒரு கட்டம் கோல்டு ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, இன்னொரு கட்டம் பார்த்தா ஸ்டாக்கில் அடி வாங்குறோம், வார் வேறு நடக்குது, சைனா வேறு அமைதியாக இருக்காங்க. சைனா அமைதியாக இருக்கிறது மிகப்பெரிய டேஞ்சர். ஏன்னா அவங்களுடைய டார்கெட் வேறு. அதே மாதிரி அமெரிக்கன் தான் இன்வால்வ் இருக்காங்க தெரிஞ்சும்
நம்மளால் எதுவுமே பண்ண முடியல. ஏன்? அதே மாதிரி இதுக்கு என்னதான் ஒரு முடிவுன்னு ஒன்றுமே புரியல. நான் சொல்வது என்னென்னா, இந்த வீடியோ கூடிய சீக்கிரம் எவ்வளோக்கு எவ்வளோ வைரல் ஆக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. ஏன்னா என்னால் முடிஞ்ச ஒரு சில டேட்டாஸ் வந்து உங்கள்கிட்ட நான் பதிவிட்டுருக்கேன். அண்ட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கண்டென்ட் உங்கள்கிட்ட நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்கிற பெல் ஐக்கானை டன் தட்டிடுங்க. ஸோ பாய் மக்களே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். முக்கியமாக பேரலல் வெப் சீரிஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் டீசர் அண்ட் ட்ரெய்லர் பாய்.